தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். வரலாறு படைக்க இளம் தலைவர் வருகிறார் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை போற்றி ஒரு பாடல் வெளியாகி இருக்கிறது. திமுகவுடைய தொண்டர்கள் ஒரே குஷியில் இருக்கிறார்கள், மற்றவர்கள் அதை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எந்த திசையில் பார்ப்போம். தென் மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அவ்வப்போது மின்வெட்டு ஏற்படுகிறது. அதிலும் குறிப்பாக சங்கரங்கோயில் அரசு மருத்துவமனையில் சுத்தமா கரண்ட் போச்சு, ஜெனரேட்டரும் ஒர்க் ஆகல, இருளில் மூழ்கியது மருத்துவமனை. அதிமுக உரிமை மீட்பு குழு கட்சியாக உருவாகிறதா? ஓபிஎஸ் தெரிவித்த சூசக தகவல். டிசம்பர் 15 டெட்லைன். இன்னொரு மாபெரும் முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் தாவேகாவில் இணைகிறாரா? பிரேக்கிங் நியூஸ். எந்த அளவிற்கு உண்மை? விவரங்களை பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் அவருடைய மனைவிக்காக தான் இந்த தூய்மை பணியாளர்களுடைய தனியார் கான்ட்ராக்டை வாங்கி கொடுத்திருக்காரு அப்படின்னு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க தூய்மை பணியாளர்களுடைய தொழிற்சங்க தலைவர். திருடப்பட்ட நகை காவல்துறையால் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றால் 30% தொகையை இழப்பீடாக தர வேண்டும் என்று கோர்ட் உத்தரவிட்டிருக்கிறது. ஐயோ, விவரங்களை பார்க்கலாம். ஹாக்கி அணியின் விளையாட்டை பற்றி பேசிக் கொண்டிருந்த உதயநிதியம் சார், இந்த டிசம்பர் 3ஆம் தேதி முடிய போகுதுன்னு சொல்றாங்களே, எஸ்ஐஆர் பத்தியா அப்புறமா பேசுவோம் எழுந்து சென்றிருக்கிறார் உதயநிதி அவர்கள். இதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். நம்ம எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஒரு இயக்குனருடைய வாசகம். என்ன வாசகம்? நான் கேட்டது அப்படின்றப்போ டொன் டக்கு டக்கு டக்குன்னு ஒன்று வரும். ஆனா அவர் கொடுத்தது டொனக்கு டொனக்கு டொனக்குன்னு ஒன்று வரும். காப்பிரைட் பிரச்சனை காரணமாக ஆமா, இப்படி சொல்ல வேண்டியதா இருக்குது. அதுபோல நான் கேட்டது அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒன்று கேட்க, அது என்னன்னா உங்கள் விஜய் நினைச்சிருக்காப்ல உயிர் என்ன வர அப்படின்னு கேட்டிருக்காரா. அவங்க கொடுத்தது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பாடல் ரிலீஸ் ஆகி இருக்கு. என்ன பாடல் அது? என்ன பாடலா? ஏவா பட்டி தொட்டி எங்கும் எல்லாரும் காலட்டியூன் முதற்கொண்டு அந்த பேருந்து நிறுத்த முதற்கொண்டு அந்த வரலாறு படை திருவிழாக்களே அதான் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கீங்க. அந்த வரலாறு படைக்க வருகிறார். வராரு பாருங்க குதிரையில. என்னமா வராரு தெரியுங்களா? குதிரையில கலைஞர் என்ன வருகிறார் இந்த மாதிரி ராஜா தேசிங்க மாதிரி கொடியெல்லாம் வச்சிருப்பாரு. எனக்கு வரலாற்று சிறப்புமிக்க இன்னொரு சம்பவம் ஞாபகம் வருது. மருதநாயகன் ஒரு படம் வெளி வரல. கமலஹாசன் அவர்களுடைய கனவு படம். இங்கிலாந்து ராணியை வந்து பூஜை போட்டாங்க. நான் பிறக்கும் போது போட்ட பூஜை, நான் வளர்ந்துட்டேன். தமிழகம் மட்டும் இல்ல, உலகம் எங்கும் பேசப்பட்ட ஒரு படம். எப்ப வரும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெயிலர் கூட வந்துச்சு. அதாவது காளமாட்டு மேல கமலஹாசன் வர்ற மாதிரி, அப்படியே உள்ள இருந்து சீறி வர்ற மாதிரி. இது என்னன்னா, இதை பத்தின ஒரு ரிவ்யூல அவரே சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, சார் இந்த ஷாட்டுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் கொடுத்துருங்க சார், நாங்க சிஜில பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிருக்கோம். 1.5 மாசம் நான் ட்ரெயின் பண்ணிக்கிறேன். 1 கோடி ரூபாய் இருந்தா படத்தை இன்னும் கொஞ்சம் நான் நல்லா எடுப்பேன் தம்பின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 வாரம் அந்த காளமாட்டோட அவர் பயணிச்சு போய் அந்த ஷாட்டை கொடுத்து உண்மையாவே அவரு எடுத்திருக்காரு. 1 கோடி ரூபாய் எப்போ அந்த காலகட்டத்திலேயே சிஜி பண்றதுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா இதுக்கு இன்னும் காசு கேட்டிருப்பாங்க அப்படின்னு. அதாவது அதை 1997 98 அந்த சிஜி எல்லாம் கிடையாது. ஆனா இன்னைக்கு சின்னவர் உதயநிதி எவ்வளவு அழகாக ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக குதிரை மேல ராஜாதே சிங்க மாதிரி கருப்பு சேப்பு கொடியை பிடிச்சி வரல. அவர் மேல் கொண்ட பற்றின் காரணமாக அவரின் தொண்டர்களின் முதல் மாணாக்கரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் பற்றிற்கு காரணமாக, விசுவாசத்துக்கு காரணமாக வெளியிடப்பட்ட வெளியீடு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லாதீங்க, ரசிகர் மன்ற தலைவர்னு உண்மையை சொல்லுங்க. அது என்னது? எப்பா அவர் விருது வாங்கியிருக்காருப்பா. என்ன விருது? வெள்ளி யானை விருது. சாரணையர்ல மத்திய அரசு கொடுக்கறாரு. அந்த விருது வாங்கியிருக்காருப்பா. பச்சை கலர், ஆமா பச்சை கலர் பட்டாப்பட்டி போட்டு அதுல வெள்ளி யானை தொங்குது. அதை ஒரு சல்யூட் வைக்கும் போது பாத்தீங்கன்னா பச்சை கலர் கயிறு ஒண்ணு கட்டிருக்காரு. ஏப்பா அந்த கயிறை அவுத்துட்டு வச்சுதான் கொஞ்சம் மரியாதையா இருந்திருக்கும். இல்ல சாதி கயிறான்னு பல பேர் தெரியல. பழனி பாலதண்டாயுதபாணியின் அருள் பெற்ற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட பற்றுதல் இப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பக்கம் திரும்பி இருக்கிறது. அவரை போற்றி துதிக்கும் விதமாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது. ஆனா அந்த பாட்டு ரொம்ப கிளாசிக்கான வாய்ஸ். யாரு பாடுனான்னு வேற தெரியல. மற்றொரு பக்கம் பாடல். இதுதான் அங்க இருக்கிற ட்விஸ்ட். என்னது? தயவு செய்து என்னோட வாய்ஸ்ன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இவங்களுக்கு இது போதும் அப்படின்னு அவர் பாடினாரா என்னமோ தெரியல. அந்த பாட்டை யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. ஆனா யாருன்னு தெரியும். இருந்தாலும் அவர் பேரை சொல்லி அவருடைய புகழுக்கு நாம் களங்கம் ஏற்படுத்தி விடக்கூடாது. மாட்சிமை பொருந்திய விஸ்வநாதன், நம்ம செஸ் விஸ்வநாதன் மாதிரி குரலை மாத்தி பாடினா எப்படி இருக்குமா அந்த லெவலுக்கு பாடி இருக்காப்ல. உடனே சொல்ல என்ன கம்பீரமா பாடுங்க, அவரா பாடினா என்னப்பா அவருடைய வாய்ஸா, என்னப்பா இது வரைக்கும் ஒரு பாட்டு கூட பாடல பெருமை பேசிருக்கா, அங்க உண்மையிலே தெரியும் இது அவரு பாடினதா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது பேசாம உங்களுக்கு கம்பீரமா பாடம் தான் யோகியை கூட்டுவாங்க, சூப்பரா பாடுவாப்புல. அவருடைய அந்த குரல் கேட்டாலே அப்படி நரம்புகள்லாம் புடைச்சு நாக்கு பூச்சியெல்லாம் வெளியே வரும். அந்த மாதிரியான பாட்டை போடுங்கப்பான்னா இப்படி போட்டு வச்சிருக்காங்களே. இதை நீங்க எப்படி ட்ரை பண்ணிருக்கலாம்னா, இந்த ஹாசா போன்ஸ்லே அவங்களை கூப்பிட்டு ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா அவங்களோட வாய்ஸுக்கு இந்த பாட்டினுடைய வார்த்தைகளுக்கும் வேற லெவல்ல இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டீங்க. நல்ல உடன்பிறப்பு ஐடியா கொடுக்காரு, அப்படியே எடுத்துக்கங்க. டெல்டா பகுதிகளிலும் தென் மாவட்டங்களிலும் கடுமையான கார்பன் எடுக்கும் அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி
அது இனிமேலாம் வரப்போகுது, அதை வந்து அப்புறம் பேசுவோம். இப்போ வந்திருக்கக்கூடிய கனமழை அதில் பார்த்தீங்கன்னா டெல்டா பகுதி கிட்டத்தட்ட வெள்ளத்தில் மூழ்கிருச்சு. சம்பா தாரடி பயிர்கள்லாம் கிட்டத்தட்ட மூழ்கிருச்சுன்னு சொல்லலாம். தமிழகத்தினுடைய பெரும்பான்மையான விஷயங்கள், அதாவது எப்போது அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு குழப்பமான பதிலை விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்ப நடந்திருக்கு அப்படின்னா எலெக்ஷன் நெருங்கக்கூடிய நேரத்தில் தான் நடந்திருக்கு. சோ தமிழக மக்கள் ரொம்பவே விழிப்போட இருக்கணும். திராவிட மாடல் ஆட்சி சைன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சைனையும் உற்று நோக்க வேண்டிய தருணம் இது. இப்போ இந்த நேரத்தில் தென் மாவட்டங்கள் கனமழையில மூழ்கி இருக்கு. டெல்டா பகுதியுமே பயிர்கள்லாம் மூழ்கி ரொம்ப மோசமான நிலைமை இருக்கு. ஆனா ஐயா கரெக்டா கோயம்புத்தூர் போயிட்டாப்ல. ஏன்னா அந்த பக்கம் தான் வெள்ளம் இப்போதைக்கு இல்லை, அங்கே போயிடும். ட்ரோன் ஷாட் எடுத்திருக்காங்க பாருங்க. ஐயோ 200 ரூபா 2000 பேர் வாங்கியிருக்கான். ஆனால் அங்கே இருக்கிறது 100 பேர் கூட இல்லை. ஏன்டா 1900 பேர் எங்கடா போனான்னு சொல்லி புதுசாக இப்போ அதுக்கு ஒரு உளவுத்துறையில் சொல்லி தனிப்படை அமைச்சிருக்காங்க. ஆமாம். ஓகே, இப்போ என்னன்னா இந்த தென் மாவட்டங்களில் கனமழையினால மூழ்கிச்சிலேயே அதே நேரத்தில் கரண்ட் கட்டு வேறு அப்பப்போ சில இடங்களில் டிரான்ஸ்ஃபார்மர் விழுந்திருக்கும், வெடிச்சிருக்கும், சில இடங்களில் மின்கம்பங்கள் சரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நகரங்களில் மின் வெட்டு அங்கங்கே நடத்தியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சங்கரங்கோயில் அதிமுகவோட சதி என்னமோ ஒன்று. தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயிலில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் கரண்ட் கட்டு. அரசு மருத்துவமனைனாலே ஜென்ரேட்டருங்கிறது கட்டாயமாக இருந்தே ஆகணும். இந்த தண்ணி, காற்று, நெருப்பு இதுக்கெல்லாம் தெரிய வேணாமா? நடைபெற்று கொண்டிருப்பது திராவிட மாடல் அரசு என்பது. அதுலேயும் குறிப்பாக அந்த ஜென்ரேட்டரில் பெட்ரோலோ டீசலோ ஏதோ ஒரு எரிபொருள் இருக்கக்கூடாது. ஏன்னா திமுக ஆட்சி இல்லையா, அதனால் அதில் இல்லை. ஜென்ரேட்டர் பழுதாகிவிட்டதன் காரணமாக ஐசியூ வார்டு, அதாவது ஒட்டுமொத்த மருத்துவமனையும் இருளில் மூழ்கிவிட்டது. அதுலேயும் ஐசியூ வார்டில் சுத்தமாக கரண்ட்டே இல்லை. நல்ல வேலை சர்ஜரி போயிட்டு இருந்ததா, அது எதுவும் நடந்தாலும் தெரியல. ஆனால் ஐசியூ வார்டில் இருந்த வெளிச்சத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் சர்ஜரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இன்னைக்கு நடக்கலைன்னு நினைக்கிறேன். அந்த ஐசியூ வார்டில் இருக்கவங்க வெளியே வந்து சொல்கிறாங்க, நான் என் தங்கச்சி கூட வந்தேன், என் தங்கச்சி ஐசியூ வார்டில் இருக்குது, இந்த மாதிரி இருளில் மூழ்கி இருக்குது, நம்ம வந்து கேட்கணும், யாருமே அந்த பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இப்படிப்பட்ட பெருமைமிக்க ஆட்சியை, பெருமைமிக்க மருத்துவத்துறையை வழங்கி கொண்டிருக்கும் ஐயா மாசு அவர்கள் மக்களை, இளைஞர்களை ரொம்ப கட்டுக்கோப்பான உறுதியான நபர்களாக மாற்ற மாரத்தான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் மாண்புமிகு அந்த சுகாதாரத்துறை அமைச்சர். அந்த மாரத்தான்ல அப்படியே ஓடி வந்து சங்கரங்கோயில் மருத்துவமனையும் கொஞ்சம் பார்த்துட்டு போச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு மக்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. சீக்கிரம் வந்து பாருங்க. எல்லா அமைச்சர்களும் அவங்க துறையை தவிர மற்ற எல்லா துறையிலையும் பாக்குறாங்க. அமெரிக்க அதிபர் புட்டினின் ஆசி பெற்ற அதிமுக, ரஷ்ய அதிபர், சரி ஏதோ ஒன்று விடுங்க, அதிமுக உரிமை மீட்பு குழு என்கின்ற அந்த ஒரு இயக்கம் மாபெரும் பேர் இயக்கமாக மாற்றப்படுமா? டிசம்பர் 15 கெடு என்று விதித்திருக்கிறார். அது என்ன மீட் பண்ணி? அதிமுக உரிமை மீட்பு குழு. அதிமுகவே பெரிய 4 பேர் இருந்தாங்க. இப்ப செங்கோட்டையன் இல்ல அப்படின்னா 3 பேர் இருப்பாங்க. அவங்களாம் பெரிய இயக்கம். அதிமுக பேர் இயக்கம். அதிமுக ஒவ்வொருத்தரும் 100 ஜெயலலிதா 100 எம்ஜிஆருக்கு சமம் தெரியும்ல. என்ன பேசிட்டு இருக்கற நீ? இப்படி எல்லாம் செய்ய சொல்லி இப்படி எல்லாம் பேச சொல்லி யார் வந்து காசு கொடுத்தது? யாராவது கொடுக்கணும்ங்கிறதுக்காக தான் பேசுறோம். அங்க 200 இங்க எவ்வளவுன்னு தெரியல. அந்த பேமெண்ட் மட்டும் எவ்வளவு அப்புறமா. சோ என்னன்னா டிசம்பர் 15 கெடு விதிச்சிருக்காரு ஓபிஎஸ் ஐயா அவர்கள், முன்னாள் முதலமைச்சர், மண்ணின் மைந்தர். அவர் பாத்தீங்கன்னா இபிஎஸ்க்கு பாருங்க, அதிமுக ஒன்றிணையணும் இல்லைனா அது ஒன்னாத்தான் இருக்கு. நீங்க தான் வெளியே இருக்கீங்க, உங்களை வெளியேற்றிட்டாங்க, அந்த பிரச்சனையை மறைக்கிறதா இதை சொல்றாரா அப்படின்ற மாதிரி ஒரு சூசகமான தகவல் தெரிவிச்சிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா டிடிவி மற்றும் ஓபிஎஸ், செங்கோட்டையன் மூவரணி அப்படின்ற மாதிரியான இன்னொரு பேச்சும் கூடி. ஒருத்தர் 2017 வெளியேறினாரு, இன்னொருத்தர் 2021 22 வெளியேறினாரு, இன்னொருத்தர் இப்பதான் வெளியேறினாரு. இவங்க 3 பேர் இருந்தா மூவரணியா? இதுல வேற இவங்க வந்து என்டிஏ கூட்டணியில தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு யாரு, ஓபிஎஸ். இப்ப என்னன்னா தனி கட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்காரு. சோ இந்த மூவ் அப்படிங்கிறது இபிஎஸ் எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு பலாப்பழத்தை பிரிச்சு சாப்பிட முடியுமானே தெரியாம இருந்துச்சு. இதுல ஒரு பலாப்பழத்துக்கு சுகர்ப்பா, அவர் எதுக்கு பலாப்பழம் சாப்பிட வேணும், பலாப்பழம் அப்படின்னு எழுதி வச்சு பக்கத்துல வச்சுப்பார். சரி, இப்ப இந்த 3 பேருமே பலாப்பழத்தை எப்படி சாப்பிட போறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவருக்கு பலாப்பழம், இவருக்கு வாழைப்பழம், இவருக்கு செவ்வாழைப்பழம். ஏன்னா கோபிச்செட்டி பாளையத்துக்கார் இல்லையா? சரி ரைட். இப்போ இந்த 2 வாழை இலை வச்சிருக்காப்ல இல்ல, அவர் என்ன பண்ண போறாரு? இலை வச்சிருக்கிற என்ன பண்றாருன்னு தெரியல. சோ இந்த செவ்வாழைக்காரர் என்னன்னா செங்கோட்டையன் என்ன சொல்றாரு அப்படின்னா டிவிகேவில் இணைய போகிறார் அப்படின்ற மாதிரியான இன்னும் தகவல் வந்திருக்கு. அதாவது வியூக வகுப்பாளராக ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அந்த பயண ஏற்பாடுகள் எல்லாம் மிகச்சவனே செய்து வந்த மிகுந்த அனுபவம் உள்ள இந்த நபர் நமக்கு இருந்தா பரவாயில்லன்ற மாதிரி அங்க நினைக்கிறாங்களாமா. சோ இந்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும்னு சொல்லி இவர் நினைக்கிறாங்க. எம்ஜிஆரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரால் பாராட்டப்பட்டு அமைச்சரானவர், எம்எல்ஏ ஆனவர், எல்லா விதமான பதவிகளையும் அடைஞ்சவர் தான். உடம்புல ஓடுறது அதிமுக ரத்தம் நாரேங்க. ஒன்றிணைப்பு பணிக்காக ஒவ்வொரு செங்கலா எடுத்து வைத்துக் கொண்டிருக்கேன்னு சொல்லி முந்தானத்து சொன்னாரேங்க. அப்படிப்பட்டவர் எப்படிங்க தவைக்க போவார்? சரி ஓகே. அப்ப என்னன்னா அதிமுக தரப்புல இருந்து மூத்த அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இல்ல அவசரப்பட்டு போகாதீங்க, அமைதியா இருங்க, உங்களை வந்து இப்ப சஸ்பெண்ட் தான் பண்ணிருக்கோம், மீண்டும் நாங்க உங்களை எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. பொறுமையா இருங்க. என்ன 2026 வந்துருச்சு, எலெக்ஷன் முடிஞ்சோன்னா உங்களை கூப்பிட்டுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
போல இருக்கு. ஸோ அதிமுகவிலிருந்து பேச்சுவார்த்தைகள் செங்கோட்டையனிடம் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றாரு. நான் இந்த பக்கம் போனா சிங்கப்பாதை, இந்த பக்கம் போனா பூப்பாதை அப்படின்ற மாதிரி அவர் எந்த முடிவு எடுக்கிறார் அப்படின்ற பொறுத்து தான் அதிமுக ஜெயிக்க போகிறதா அல்லது டிவிகே ஜெயிக்க போகிறதா அப்படின்றது. ஏன்னா அவர் தானே மெயின். ஓகே, 1991 இருந்து 96 அந்த 4 அணி வந்து ஜெயலலிதா அவர்களை படுத்திய பாடுங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் அவங்க கூட ஆட்சி இருந்ததுனால சமாளிச்சிட்டாங்க. இவர் ஆட்சியிலையும் இல்லை, ஆட்சிக்கு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் முட்டுக்கட்டையாக வந்து விடுவார்களோ இந்த பூவரணியினர் அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள். எப்பயுமே பொருந்தாத இருக்கக்கூடிய ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையனை கூட விட்டுருங்க, ஓபிஎஸ் டிடிவியை மீண்டும் அதிமுகவில் இணைத்து அதனால் என்ன பலன் காணப்போகிறது அதிமுக அப்படிங்கிறத அதிமுக தொண்டர்களும் தலைமை தான் முடிவு பண்ணணும். இன்றைக்கு ஹாக்கி அணியினர் சிறப்பாக தங்களுடைய விளையாட்டை வெளிப்படுத்தினார்கள். ஹாக்கி திறமையை வந்து பார்த்தோம்னா இந்தியாவுடைய தேசிய விளையாட்டு ஹாக்கி தான் ஒரு நேரத்தில் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அந்த ஹாக்கியை வந்து நம்ம வந்து வளர்த்து எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ சொல்ல மாட்டீங்களா? இப்போ வந்து வேற விளையாட்டை மாற்றிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நமக்கு தெரியல. இப்போ என்னன்னா அந்த ஹாக்கியை பற்றி வந்துட்டு உதயநிதி அவர்கள் ஒரு மணி நேரம் ப்ரீஃபாக தயான் சந்துக்கு இணையாக வந்து ஹாக்கியை பற்றி பேசிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் கொடுத்தவன் நல்ல விளையாட்டு வீரராக இருப்போம் போல. என்ன அதாவது தூமு அவர்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு பேசக்கூடாது. அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு அறிவாளர். அவர் பேசும்போது அந்த ஹாக்கியை பற்றி அவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த செக்ரட்டரி, உனக்கு முன்னாடியே டோக்கன் வாங்கி வெயிட் பண்ணுறேன் நான், நீ இப்படிலாம் பேசி எனக்கு முன்னாடி போயிடலான்னு மட்டும் நினச்சிக்காத. 200 வந்தால் முதல்ல எனக்கு தான் வரும், அதுக்கப்புறம் தான் உனக்கு வரும். எஸ், நீங்கள் தான் மூத்த உடன்பிறப்பு, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இப்போ என்னன்னா அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சார் இந்த டிசம்பர் 3ஆம் தேதி எனுமரேஷன் முடிய போகுதுன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு செய்தியாளர் கேட்டுட்டாங்க. கேட்ட உடனே எஸ்ஐஆராமா அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பேசுவோம் அப்படின்னு சொல்லி டக்குனு எந்திரிச்சிட்டாரு தூமு அவர்கள். அதாவது துணை முதலமைச்சருடைய அந்த பிறந்த நாள் விழா கொண்டாட்டங்கள்ல எல்லா தொண்டர்களும் திகைச்சிருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் எப்படி இந்த டியூட் படத்துல வர மாதிரி எப்படி சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அவருக்கு. முதல்ல சொன்ன அந்த பாடல், அந்த பாடல் கூட அந்த பிறந்தநாளுக்கான ஒரு முன் வெளியீடு தான். அதனால பாருங்க, பிறந்தநாள் அன்னைக்கு அந்த பாடல் வந்து பில்லியன் கணக்கான வியூஸ்லாம் போக போகுது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள்லாம் கூடி கொண்டாடி குதூகலிக்க போறாங்க. அதை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். திருவிழா போல அப்படியே. அதாவது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய பிறந்த நாளோ அல்லது வேற ஏதேனும் நாட்களோ, தமிழ்நாடு நாள் கூட அப்படி கொண்டாடாத அளவுக்கு உடன்பிறப்புகள் வேற லெவலில் செலிப்ரேட் பண்ண போறாங்க. ஆனா இந்த எஸ்ஐஆரை பத்தி ஐயா பேசாம போனதுக்கான காரணம் என்னன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னதை ஒருவேளை திரும்பவும் வந்துருமோ, அந்த இடத்த திரும்பவும் தடுமாறிடுவோங்கிற ஒரு பயத்துல, ஒரு பதட்டத்துல ஆள் எஸ்கேப் ஆயிடுச்சு. இதுல என்னன்னா இன்னொரு உடன்பிறப்பு ஒரு போஸ்ட் விட்டுருக்காரு. அதாவது முன்னாள் முதலமைச்சரின் மருமகள், யாரு நான் சொல்றதுக்கு முடிச்சா உனக்கு எல்லாமே தெரியும். முன்னாள் முதலமைச்சரின் மருமகள், இந்நாள் முதலமைச்சரின் மனைவி, வருங்கால முதலமைச்சரின் தாய், 3 பட்டத்திற்கு உரியவர் அம்மையார். அப்புறம் கீழே ஒருத்த கமெண்ட் போட்டுருக்கான், எதிர்கால முதலமைச்சரின் பாட்டின்னு ஒட்டுக்கடா அப்படின்னு இருக்கான். இதுக்கு மேல நம்ம என்ன சொல்றது போக. இப்படிப்பட்ட பெருமைக்குரிய பட்டத்தை பெற்றிருக்கும் ஒரே பெண்மணி அவங்க மட்டும்தான் அப்படின்றத வந்து மகிழ்ச்சிகரமாக தெரிவித்துக் கொள்கிறோம். காவல்துறைக்கு இனிமேல் திருடு போன நகையை கண்டுபிடிக்கல அப்படின்னா அந்த நகையினுடைய மதிப்புல 30% குறிப்பிட்ட காலத்திற்குள்ள இழப்பீடாக நகை இழந்தவர்களும் கொடுக்கணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. கைப்பற்றப்பட்ட கஞ்சாவை ஒழுங்கா நீதிமன்றத்தில் ஒப்படைக்கலன்னா அது 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 எப்படி கண்டிஷன் போடுறது? ஐயோ, இதெல்லாம் யோசிக்கவே ஏழி தின்றுச்சுன்னு ஒரு 25 கிலோ கஞ்சா காணாம போச்சு இல்ல, அதை நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, கஞ்சானா பரவாயில்ல, விலை வச்சு கொடுத்தலாம். மெத்தாம்பெட்டமைன்லாம் எங்க போறது? எத்தனை எலிகள் சாப்பிட்டுச்சோ, எவ்வளவு போதையாகி கிடந்துச்சோ. அப்புறம் இன்னொன்னு சொல்ல போனா ஹைட்ரோபோனிக்ல கஞ்சா, உயர் ரக கஞ்சான்றானுங்க, ஹைபிரிட் விதையா. இதெல்லாம் எங்க இருந்து எடுக்கிறது இல்லை. இதுல ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையும் அந்த திருடர்கள் அவருங்க என்ன சொல்றது அப்படின்னு சொல்லலாமா, இல்ல திராவிட மண்டல மரியாதை என்ன சொல்லும், தன்மானம் மிக்கவர்களா இல்லையா அவங்க, மற்றவர்கள் பொருளை தன் பொருளாக கருதுபவர்கள், சரியா, சொல்லிக் கொள்ளாமல் எடுத்துக்கொள்பவர்கள். சரி விடுங்க, குழப்ப வேண்டாம். இப்போ காவல்துறையும் அவங்களும் சில வழக்குகள்ல பாத்தீங்கன்னா கூட்டு இவங்க சேர்ந்துதான் செய்யறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வருது. என்ன உங்களுக்கு சந்தேகம் வருது? இல்ல நம்ம சொல்லக்கூடாது, பொதுவெளியில் நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரியா, சொல்லவே கூடாது. சோ அப்படி இருக்கும்போது இப்ப காவல்துறையும் அவங்களும் கூட்டு சேர்ந்து ஒரு சம்பவம் நடந்துருது, இதை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிடுறாங்க. சோ அரசு கஜானால இருந்து பணத்தை எடுத்து இந்த இழந்தவர்களுக்கு 30% இழப்பீடா கொடுத்துறாங்க. இதுவே தொடர்கதையா போச்சுன்னா திருட்டு சட்டபூர்வமா ஆயிருமே. எவ்வளவு நல்ல விஷயம் இது. இதுல இருக்கக்கூடிய ஓட்டை அப்படிங்கறது, 10 பவுன் நகை காணாம போச்சு, உங்களுக்கு நாங்க வந்து ஒரு 3 பவுன் நகைக்கான பணத்தை எங்க அந்த குறிப்பிட்ட கட்சியா கொடுக்கும், கஜானால தானே எடுத்து கொடுப்பாங்க. ஆனாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு இழப்பீட மக்களுக்கு கொடுக்கறதுங்கிறது ஒரு விதத்துல மக்களுக்கு வந்து ஒரு ஆற்றுதலையும் தேற்றத்தையும் கொடுப்பதாக தான் இருக்கும். நீதிமன்றம் என்ன நினைச்சிருக்கு அப்படின்னா, நீங்க கண்டுபிடிக்கணும்ன்ற அழுத்தத்தையும் இந்த இழப்பீடு இருக்கு காவல்துறை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்கு அழுத்தத்துக்காக நீதிமன்றம் சொல்லுது. ஆனா இதுல இருக்கக்கூடிய ஓட்டையாக இன்னொரு விஷயமும் இது இருக்கு. இது எங்க போய் முடியுன்றது தெரியல. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக இன்னும் சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பா போவாங்க. ஸோ நீதிமன்றம் இப்போதைக்கு ஒரு பிரிமினரி ஒரு விஷயமா சொல்லிருக்கு. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா பஸ்ல கஞ்சாவை கடத்திட்டு வந்திருக்காங்களாம். ஆனா பாருங்க, போலீஸ் கரெக்டா கபுக்குன்னு பிடிச்சிட்டாங்க. ஸோ ஒரு 5 கிலோ கஞ்சா தான், ரொம்பலாம் இல்லை. இல்லை, இப்போ பஸ்ஸில் கஞ்சானா எங்கேருந்து எங்கே கடத்தினாங்க?
அதுதான் கடலூர்ல வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு கடத்திருக்காங்க, கபக்குன்னு பிடிச்சிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சீரியஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு வண்டி வாங்க கூட காசு இல்லாத, 2 வீலர் திருட கூட திராணி இல்லாத ஒரு கஞ்சா கடத்தல் வியாபாரியை எதிர்கால ஒரு தொழில் முனைவோரை பாவம் இப்போ நசுக்கிட்டாங்க. புதுக்கோட்டையில் ஒரு தனியார் உயிரி மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை அதை வந்து புதுக்கோட்டையில் கந்தர்வக்கோட்டை பகுதியில் நிறுவ போகிறாங்களாமா. அதற்கு எதிராக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வணிகர்கள்லாம் கடையடைப்பு போராட்டம் நடத்தியிருக்காங்க. 32வது நாளாக அங்கே இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் கோயிலையும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் புதுக்கோட்டை பக்கம் அமைச்சர்கள் 2 பேர் இருந்தவங்களே எங்கே காணோம் அப்படின்னு தேடிட்டு. கேரள கழிவுகளையே எல்லை தாண்டி வந்து நீங்கள் எங்கே வேணால் கொண்டு போங்கன்னு சொல்கிறேன். நாங்கள் இந்த மருத்துவ கழிவுகளை அமைக்கிறதுக்குள்ள எவ்வளோ ஒரு சுத்திகரிப்பு ஆலை அமைக்கக்கூடாதா என்ன, அதுவும் புதுக்கோட்டையில் ஏன் அமைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. அமைச்சர்கள் இன்னும் அந்த பக்கம் எட்டி பார்த்த மாதிரி தெரில. அநேகமாக அடுத்த ப்ரோக்ராம் வைப்பாங்க, நினைக்க அங்கே போவாங்க. இந்த நேரத்தில் இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு. அது என்னன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம். அதில் ஒரு 3-4 பேருக்கு மேலே, அநேகமாக 5 பேர்னு நினைக்கிறேன், அவங்க வந்து இப்போ வரைக்கும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க நாங்கள் வந்து இந்த போராட்டத்தில் வெற்றி பெறாமல் உணவு உண்ணோம். 3 வேளை சோறு போட்டவன் இன்னும் அவங்களுக்கு போராட்டம். அந்த இடத்துல தான் பிரச்சனை வருது. அதாவது நாங்கள் கேட்டது வேணா தயிர் சாதம் வேணுன்றாங்களா, நாங்கள் சம்பளம் தயிர் சாதம் வேணா லெமன் சாதம் வேணுன்றாங்களா, நாங்கள் சம்பளம் கேட்டோம், சாப்பாடு கேட்கல. லெமன் சாதத்துக்கு அப்பளம் கேட்குறாங்களா, 550 ரூபா கொடுக்குறீங்க, நாங்கள் 750 ரூபா எங்களுடைய உண்மையான சம்பளத்தை கேட்டோம் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவருடைய மனைவிக்கு தனியார் கான்ட்ராக்ட் எடுத்து கொடுக்கறதுக்காகத்தான் இந்த தனியார் கம்பெனி ராம்கீக்கு இதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அவசரப்பட்டு திமுக அரசு மேல எல்லாம் குற்றம் சாட்டிட்டீங்களே. ஆனா ஒரு செஞ்ச வேலைங்க என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க. தொழிற்சங்க தலைவர் பாரதி தான் இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. 4000 கோடி ரூபாய் கைமாத்துறதுக்காக தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. பாத்துங்க, ஆணையர் குமரகுருபரன் அவர்கள் IAS. இதுக்கும் திமுகவுக்கும் ஆளுகின்ற அரசுக்கும் நம்மளுடைய முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் இம்மி அளவு சம்பந்தம் இல்லைன்றது இதன் மூலமாக இருக்கா அப்படிங்கிறது இன்னொரு சந்தேகமான கேள்வி இருக்கு. அது என்னன்னா, கடந்த ஆட்சியில சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்து ஊழல் குற்றச்சாட்டுல எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள், அவர் தான் குற்றச்சாட்டினாரு கார்த்திகேயன் IAS தான் இந்த ஊழலை பண்ணிட்டாருன்னு. அவர் தான் இப்போ ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு நம்பர் இருந்ததுன்னா, ஐயா பாருங்க உங்களுக்கே தெரியாம மாநகராட்சி ஆணையர் இப்படிலாம் பண்ணிட்டாருன்னு சொல்லி அந்த தகவலை சொல்லு. ஏன்னா அவர் தான் வெளில வந்து பயங்கரமா பொங்கி எழுந்தாரு, திட்டினாரு, கேட்கல அப்படின்னாரு. ஸோ அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டோம்னா அவர் பார்த்துக்குவார். உங்களுக்கு ஒரு ரகசியம், இன்னொரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு அமைச்சர் KN அவர்கள். இதுல பார்ட்னர்னு வேற சொல்றாங்களே, இப்போ எப்படி நம்ம சேகர் பாபு கிட்ட சொல்றது? சொல்லிதான் இல்ல சீட்ல எழுதி கொடுத்து சீட்ல எழுதி கொடுத்து இப்படிதான் கொடுக்கணுமா நம்ம தெரியல. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் மைத தூய்மை பணியாளர்கள் இன்னும் போராடிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் தொடங்கினது நவம்பர் மாதத்துக்கு நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் உங்க கையில தான் முடிவு இருக்கு. இந்த மாதிரியான தகவல்கள்லாம் இன்னும் 2 நாளைக்கு அப்படியே மட்டுப்படுத்தும் விதமாக ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிப்பார். ஐயாவுடைய பிறந்த நாள் இதெல்லாம் பேசலாமா? இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைலைட்ஸ். நன்றி.